மதுரை அருகே அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு மீது குறிப்பிட்டிருந்தனர். அதற்கு பதில் கொடுக்கும் வகையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று புதிய விளக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான நில எடுப்புக்கான கடிதத்தை அனுமதியை மத்திய அரசு ஏற்கனவே தமிழக அரசு மூலமாக செயல்படுத்தவில்லை என்றும் தாங்கள் ஏற்கனவே 3/10/2023 அன்று டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஏலம் அறிவிப்பு நடந்தால் அங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கடிதம் எழுதியிருக்கிறேன் என்றும் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அந்த விளக்க அறிக்கையில் பதில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். அதில் கடந்த 10 மாதங்களாக டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பான எந்த விதமான எதிர்ப்பையும் தமிழக அரசு பதிவு செய்யவில்லை என்றும் அதனால்தான் மத்திய அரசு அதிகாரிகள் அதை ஏலம் விட்டு அங்கு நில அளவை பணியில் ஈடுபட்டார்கள் என்றும் மக்கள் போராட்டத்திற்கு பிறகே தமிழக அரசு விழித்துக் கொண்டது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மத்திய அரசு தரப்பில் ஏலம் எடுப்பதற்கான அனுமதியை தமிழக அரசு தெரிவித்தது, எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தது. இதற்கு பதிலளித்துதான் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அளித்துள்ள பதிலில் கடந்த 2023ஆம் ஆண்டே இதற்கான எதிர்ப்பை தாங்கள் தெரிவித்தோம் என்றும் முதலமைச்சர் தலையீட்டினால்தான் அந்த திட்டத்தையே மறு ஆய்வு செய்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு முன்பே அதற்கான எதிர்ப்பு நடவடிக்கைகள் அனைத்தையும் கடிதம் மூலமாக மத்திய அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறோம் என்று அந்த தேதிகளை மற்றும் ஆண்டுகளை குறிப்பிட்டு அந்த கடித விவரங்களையும் சுட்டிக்காட்டி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய அரசுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த அறிக்கையில் பதிலடி கொடுத்துள்ளார். நிகிதா.